முதல்வர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாரு, அதுக்கேற்ற மாதிரி அரசியல் வேலைகளை நம்ம செய்யலாம், காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்துட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசை வந்து பகைச்சிக்க கூடாது. இப்போ அது வந்து கட்சி கிடையாது, பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி கிடையாது. ஆனால் மத்திய அரசு மக்கள் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும். வேறு விஷயங்கள் அரசியல் சார்ந்தோ தேர்தல் நேரங்களையோ இதெல்லாம் நீங்கள் மோதிக்கும். இப்போ இந்தி கூட்டணிக்கு தாவேகா போச்சுன்னா பாஜக எதிர்ப்பாகும். பாஜகவுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்களை வந்து இப்போவே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது எங்கேயோ சின்னதாக விதை மாதிரி இருந்திருக்கு. இப்போ தாவேகா வந்து தண்ணி ஊற்றி அமைச்சரவையில் உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தாவேகாவை எதிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ வந்து விஜய் அவர் வந்து ரொம்ப சேஃபாக மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே சைலண்ட் கில்லர் அப்படின்னே சொல்லலாம். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியலில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜேர்னலிஸ்ட் வினோத் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ இந்திய கூட்டணியில் வந்து தமிழகத்திலேருந்து முக்கியமான கட்சிகளாக சொல்லப்படுற திமுகவும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேகாவும் ரெண்டு பேருமே போய் கலந்துக்கல. ஸோ விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த இதில்? இந்தியா கூட்டணியில் தாவேகா போகணுமா அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு முடிவெடுக்க தயாராக முதல்வர் விஜய் இல்லை, அதுதான் உண்மை. அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியினர் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகுமா அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. அதேமாரி மறுபக்கம் திமுகவும் பாஜகவுமே காத்துட்ருக்கு. விஜய் வந்து என்ன மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாரு, அதுக்கேற்ற மாதிரி அரசியல் வேலைகளை நம்ம செய்யலாம், காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக பாஜக போன்ற கட்சிகள், இன்னொன்று அதிமுகவுமே எடுத்துக்கிடலாம், வெறி கொண்டு காத்துட்ருக்குறாங்க. சார், இப்போ அந்த கூட்டணியில் போனால் என்ன நடக்கும் விஜய் அவர்களுக்கு? அந்த கூட்டணிக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவர் ஒன்று யோசிச்சிருக்கிறாரு. அதனால் அப்படி தான் கூட்டணிக்கு போகிறதுக்கான மனநிலையில் இல்லை. அப்படி என்ன அப்படின்னா, பாஜக அப்படிங்கிறது ஒரு கட்சி, திமுக அதிமுக காங்கிரஸ் அதேமாரி தாவேகா அப்படிங்கிறதுலாம் ஒரு கட்சி சார்ந்து தேர்தல் நேரத்தில் தான் வந்து ஒரு சண்டைகள் போட்டுப்பாங்க. தேர்தல் நேரத்தில் தான் அவங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் இதுக்கு முன்னே அந்தந்த பிரச்சனைகள் நடக்கும்போதும் அந்த குற்றங்களை வந்து கண்டனம் தெரிவித்து முன்வைப்பாங்க எல்லா கட்சியுமே. அதுக்கப்புறம் தேர்தல் நேரங்களில் அதை மொத்தமாக கக்குவாங்க. மொத்தமாக அந்த கட்சி மீதான ஒவ்வொரு ஆண்ட கட்சிகள், இப்போ மத்தியில் பாஜக, இங்கே தாவேகான்னா தேர்தல் நேரத்தில் வந்து என்னென்ன குற்றங்களோ அதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து முன்வைப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, மத்திய அரசை வந்து பகைச்சிக்கக்கூடாது. இப்போ அது வந்து கட்சி கிடையாது, பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி கிடையாது. ஆனால் மத்திய அரசு மக்களுக்கு உதவி செய்வதற்காக மேலே மத்தியில் வந்து பாஜக வந்திருக்குது, மாநிலத்தில் தாவேகா வந்திருக்கு. ஸோ இப்போது மக்கள் ரீதியான பணிகள் செய்யும்போது எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது. அந்த ஒரு இதை மனதில் வச்சுக்கிட்டு வேறு கட்சிகள் இதுக்கு முன்னே திமுக இருக்கட்டுமே, பாஜக கூட எனி டைம் ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பாடு உங்களுக்கு வைக்கிறேன், சாப்பாடு அன்னைக்கு பார்த்து கம்மியாக இருந்திருக்குது, கம்மியாக வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு வயிறு நிறையலை. அடுத்து நீங்கள் அடுத்த நாளே பார்க்கும்போது வீட்டுக்கு வந்தால் வயிறு நிறைய கூட சாப்பாடு போடலையேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஒரு நாள் சொல்லலாம். அடுத்து ஒரு 3 நாள் கழிஞ்சு பார்க்கும்போது வீட்டுக்கு வந்தேன், வயிறு நிறையிற மாதிரி சாப்பாடு போடலையேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு 10 நாள் கழிஞ்சு பார்க்கும்போதும் வீட்டுக்கு வந்தேன், வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பாடு போடலையே அப்படிங்குது. அடுத்து சரி ஓகேன்னு போட்டால் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எப்போவுமே அப்போது செஞ்ச அந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அடுத்து உங்களுக்கு கோபம் வரும். கரெக்டு தானே? ஆனால் அதுக்கு காலகட்டத்தில் கூட வெளியே போயிருந்தப்போ பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பீங்க, மட்டன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, புரியுதா? ஆனால் அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்போ வயிறு நிறைய சாப்பாடு போடலையே அப்படிங்கிற மாதிரி தான் திமுக வந்து பாஜக மத்திய அரசு மேலே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு எதிர்ப்பை வந்து காட்டிக்கிட்டே இருந்தது. தேவையற்ற சில எதிர்ப்புகளை காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்ப்பால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான உறவுகள் இல்லை. எந்த நிதியும் வரல அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிதி கிடைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப போராடி வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்மளே என்ன சொல்லுவோம், மக்கள் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும். வேறு விஷயங்கள் அரசியல் சார்ந்தோ தேர்தல் நேரங்கள்லையோ இதெல்லாம் நீங்கள் மோதிக்கோங்க. இல்லை மத்திய அரசு ஒரு குற்றம் செய்யுதுன்னா அந்த நேரத்தில் குற்றம் சுமத்துவது சரி. ஆனால் அதை வச்சு அந்த வருடங்கள் எல்லாமே போகும்போது மத்திய அரசு வந்து இணக்கமாகாது. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் வந்து முறையாக கிடைக்காது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு இப்போ இந்தி கூட்டணிக்கு தாவேகா போச்சுன்னா பாஜக எதிர்ப்பாகும்.
பாஜகவுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்களை வந்து இப்போவே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். இன்னும் அதுக்கு 2029 தேர்தல் இன்னும் நாட்கள் இருக்குது. அதுக்கு முன்னே இப்போதைக்கு புதிய அரசு வந்து மத்திய அரசுலேருந்து நிதியை கொண்டு வந்து மக்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும், மக்களுக்கான சில திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது விஜய் அவர்கள் தெளிவாக தந்திரமாக அந்த இந்தி கூட்டணிங்கிற முடிவு எடுக்க மாட்டார், இப்போதைக்கு எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அப்போ தாவேக்கா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கலைன்னா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற விமர்சனங்கள் வைப்பாங்க, எதிர்கட்சியுமே விமர்சனங்கள் வைப்பாங்க. அப்போ முதலமைச்சருடைய பதில் என்னவா இருக்கும்? அதுதான் நான் சொன்னேன்ல, எதிர்க்கணும். இன்னைக்கு நீங்கள் குற்றம் பண்ணுறீங்கன்னா அந்த குற்றத்துக்கு இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அந்த குற்றத்தை வச்சு காலங்காலமாக சொல்லக்கூடாது. கரெக்டு தானே? ஒரு குற்றம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நிறையா நல்லதும் பண்ணியிருக்கு. நல்லதை விட அன்னைக்கு பண்ண அந்த குற்றத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அதை வந்து விஜய் தெளிவாக இருக்கார், கண்டனம் தெரிவிப்பார். இப்போ கூட மும்மொழி கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். அதேமாரி இது தமிழ்தாய் வாழ்த்து முன்னே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தாவேகா கட்சி சார்பாகவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதேமாரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனால் எனி டைம் அந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு திமுக மாதிரி ஒரு அந்த ஒரு ஜாதி ரீதி மத ரீதி அரசியல்களை வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்குள்ளே கொண்டு வர மாட்டார் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காக்கு வந்து விமர்சனம் வைக்காத, ஏன்னா அவங்க ஒரு மத்தியில் இருக்கிற ஒரு கட்சி, அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏன் நீங்கள் இந்திய கூட்டணிக்கு வந்து வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் கேள்வி வைப்பாங்கள்ல சார்? கண்டிப்பாக வைப்பாங்க. பட் ஆனால் காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்தது வந்து தாவேக்கா. தமிழகத்தில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து காங்கிரஸுங்கிற கட்சி தமிழகத்திலே இல்லை, வேரோட வெட்டி எடுத்தாச்சு. ஸோ அது எங்கேயோ சின்னதாக விதை மாதிரி இருந்திருக்கு. இப்போ தாவேக்கா வந்து தண்ணி ஊற்றி அமைச்சரவையில் உட்கார வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. கூடி போனால் இப்போதைக்கு தமிழகத்தில் ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மாதிரி தாவேக்கா சார்பில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. சார், இப்போ ராஜ்யசபா சீட்டு வந்து காங்கிரஸுக்கு ஒரு அந்த சீட் கொடுத்துருக்காங்க. இது தாவேக்கா கட்சியிலே யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம், இவர் வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கொடுத்துருக்காரு. அது ஏன் சார்? தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த பதவி கொடுத்துருந்துருக்கலாம், நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் காங்கிரஸுக்கு கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டு வேறு விஷயங்களில் வந்து சுமூகமாக போகட்டும், காங்கிரஸோட உறவு வந்து சுமூகமாக போகட்டும். பட் இந்தி கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பெருசாக அழுத்தம் கொடுக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கும் ஆட்சி கவலாமல் இருக்கிறதுக்கும் தான் கொடுத்துருக்கிறாரு. அதேமாரி இது கொடுத்துருக்கலாமான்னா, ஏற்கனவே அவங்க திமுக கூட்டணியில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, இங்கே ஒரு ராஜ்யசபா வாங்குறாங்க. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது போன்ற செயல்பாடுகள் வந்து வேண்டாதது தான். பட் இப்போ அவர் செஞ்சதுக்கு காரணமே இதுதான். இப்போ வந்து பாஜக வந்து அதிகமாக இவங்க ஃபோர்ஸ் பண்ணி காங்கிரஸ் வந்து நிறையா விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதில் இவங்களும் தேவையான விமர்சனங்களுக்கு முன்வைப்பார்கள், தாவேக்காவும் முன்வைப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தமிழக மக்களோட வாழ்வாதாரத்துக்காக, அங்கே நிதிக்காக இவங்க ஒரு நல்ல உறவோடு தான் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து சில நட்புறவுகள் வந்து கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கிறனால வேண்டி இப்போ சமீபத்தில் இப்போ கொடுத்த செங்கோட்டையன் கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு. 1000 கோடி ரூபா இந்த மாதிரி ஒரு இப்போ வேணும்னு கேட்ட உடனேயே தமிழக அரசு கேட்ட உடனேயே மத்திய அரசு வந்து 1000 கோடி ரூபா பேரிடர் மேலாண்மை நிதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த நிதி கிடைச்சது வந்து தமிழகத்துக்கு வந்து உண்மையில் இந்த விவசாயிகளுக்கோ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ உதவுவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிதி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தாவேக்கா அரசு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போது மத்திய அரசு இது வந்து அரசியல் கிடையாது, இது வந்து இப்போ அரசாங்கம். ஸோ அரசியல் வேறு, அரசியல் பண்ணுற நேரங்கள் இன்னும் இருக்குது. இப்போதைக்கு மக்களுக்கான அரசாங்கம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் தவிர்த்துருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்தியா கூட்டணிக்கு நிச்சயம் போக மாட்டார். பாஜக கூட இப்போதைக்கு பாஜக கூட்டணியோ பாஜகவை ஆதரிச்சோ கிடையாது, மத்திய அரசை இணக்கமாக மக்களுக்காக போவார். அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சேஃபாக மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. எல்லா விஷயத்துலையுமே சைலண்ட் கில்லர் அப்படின்னே சொல்லலாம். சைலண்டாக இருந்தே பல விஷயங்களை என்னென்ன எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பல்வேறு வல்லுநர்களை வச்சு ஆராய்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு புது கட்சி புதுமையாக வந்திருக்கிறாங்க, நல்ல முறையில் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.